வணக்கம். சேலம் சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த பெண்மணி பாரதி. ஒரு 34 வயசு ஆகுது. இவங்க அன்மேரிடு. இவங்க அப்பா இறந்துட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, இன்ஜினியரிங் பட்டதாரி. தனியார் டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சேலம் சுப்பிரமணியபுரத்தில். அதே மாதிரி நாழிக்கல்பட்டி, சேலம் நாழிக்கல்பட்டியை சேர்ந்தவர் உதய் சரண். இவர் சேலம் ஹாஸ்பிட்டல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா ஒர்க் பண்றாரு. ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு மாசம். நல்ல பெரிய போஸ்ட். இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஆயிப்போச்சுங்களா, 2 பிள்ளைங்க இருக்கு. அதன் பிறகு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு சேலத்துல. அந்த கான்ஃபரன்ஸ்ல பாரதி அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. ஒரே சரணம் போயிருக்காரு. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் அறிமுகமா இருக்காங்க. அறிமுகமானதோடு சரி, அதன் பிறகு அவங்க தொடர்புல இருக்காங்க, போன் பேசுறாங்க, பழகுறாங்க, நண்பர்களாக இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க கணவன் மனைவியாக மாறிட்டாங்க. ஏன்னா இப்ப கள்ளக்காதல் லீகலைஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால அந்த வார்த்தை சொல்ல வேணாம். நம்ம கணவன் மனைவியாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது நடுவில் கடந்த 7ஆம் தேதி இவங்க என்ன பண்றாங்க, இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரண் உதயசரண் பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போறாரு. ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கார்ல வச்சு எப்படியோ கூட்டின்னு போறாரு. கூட்டின்னு போனோடனே அங்க செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, இறந்துட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இறந்துட்டாங்க அப்படின்ன உடனே இவங்க பாரதியுடைய ரிலேஷன்ஸ் இருந்திருக்காங்க உங்களுக்கு சேலத்துல. அவங்க என்ன பண்றாங்க, அஸ்தம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களுடைய உறவினர் பொண்ணு பாரதி அது இறந்துட்டதா சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு சாவுல மர்மம் இருக்கு, அதனால நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க. சரி, போலீஸ் என்ன பண்றாங்க, யூஸ்வலா இந்த மாதிரியான மரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சந்தேக மரணம், சஸ்பிஷியஸ் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு அமிச்சாச்சு, நடவடிக்கை எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வருது. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வருதுன்னா, நெஞ்சில அடி இருக்கு, முகத்துல அடி இருக்கு, அயட் போன் உடைஞ்சிருக்கு, மூச்சுத்திறனால் ஆகி இறந்திருக்காங்க அப்படின்னு பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சோ இதை பார்க்கும்பொழுது போலீசார் அப்ப இது பியூர் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொலை வழக்காக இந்த வழக்கை மாற்றுகிறார்கள் அஸ்தம்பட்டி போலீசார். கொலை வழக்கா மாத்திட்டு உதயசரனை புடிச்சு விசாரிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப உதயசரன் என்ன சொல்றாருன்னா, அவருடைய வாக்குமூலத்துல சொல்றாரு. அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு பாரதியும் இவரும் நைட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்காங்க. சினிமாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ரிட்டர்ன் 2 பேரும் பாரதி நடத்துற டியூஷன் சென்டர் தான் நைட்டு ஸ்டே பண்ணிருக்காங்க. ஸ்டே பண்ணதுல இவங்க 2 பேரும் ஏதோ தகராறு வந்ததாகவும், அதாவது உங்களுடைய மனைவியை நீங்க விவகாரத்தை பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாரதி சொன்னதாகவும், அதனால கோவப்பட்டு நான் தலகாணி வச்சு மூஞ்சில வச்சு அமுக்கி மூச்சு திணற வச்சு சாகடிச்சிட்டேன் அப்படின்னு இவர் வாக்குமூலம் கொடுத்ததாக காவல்துறையினருடைய அறிக்கை. இவர் வாக்குமூலம் கொடுத்துட்டார் அந்த மாதிரி அப்படின்னு. அதன் பிறகு அதுக்கப்புறம் ஒரு ரிமாண்ட் பண்ணி வச்சுங்களேன். கடைசியில் நாம விசாரிக்கின்ற பொழுது சில தகவல்கள், அந்த அம்மா சங்கர் நகர் இருந்ததாகவும், சங்கர் நகர் தான் டியூஷன் சென்டர் வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு நகர் சொல்லியிருக்காங்க, மேயர் நகர் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் கிடையாது. அவங்க சுப்பிரமணியபுரத்துல இருந்திருக்காங்க, பழைய டிஹெச் ஆபீஸ் பக்கத்துல. அதன் பிறகு இந்த அம்மா பெங்களூர்ல வேலை பார்த்திருக்காங்க. பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு அதன் பிறகுதான் சேலத்துக்கு வச்சிருந்திருக்காங்க. அவங்க அப்பா ஏடிஎம்கள் இருந்திருக்காரு, ஜெயலலிதா மடத்துல நெருக்கன்றாங்க. அவன் எந்த உண்மை நமக்கு தெரியல. ஆனா அவர் இறந்துட்டார். இவங்க பெங்களூர்ல இருந்து வந்துதான் அந்த சேலத்துல தான் அவங்க டியூஷன் சென்டர் வச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. அடிக்கடி இந்த கஞ்சா அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கூட. அன்னைக்கு கூட போதையில தான் இருந்திருக்காங்க. போதையில தான் பிரச்சனை ஆயிருக்கு. அது கண்டிப்பா பிஎம் ரிப்போர்ட்ல வந்திருக்கும், என்னன்னு தெரியல.
அதனால வந்து இதெல்லாம் மறைச்சிட்டாங்க, வெளியே சொல்லல. அந்த பொண்ணு போதையில இருந்துச்சு, தகவல் பண்ணிச்சுலாம் சொல்லியிருக்காரு. போலீஸ் அந்த அறிக்கையில் எதுவுமே சொல்லாம இவர் வந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கு வற்புறுத்த சொல்லிச்சு, அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் வாங்கின மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது மாதிரிலாம் நடந்ததா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பட் எதுவா இருக்கட்டும், இது சொல்றதுக்கு ரொம்ப பாருங்க, ஒவ்வொரு பதிவுலையும் அப்படித்தானே. நல்ல குடும்பம், 2 பிள்ளைங்க இருக்கு, போயிட்டு வந்துட்டு நல்ல பெரிய பதவியில இருக்காரு, நல்லா வேலை செஞ்சிருக்காரு. எதுக்கு இந்த பிச்சைக்காரத்தனம், எதுக்கு இந்த சில்லற புத்தி தேவையா? இது பாருங்க, ஒவ்வொருத்தருடைய குடும்பமும் அந்த மாதிரிலாம் நாசமா போறது. இதுல பாருங்க, பேப்பர்ல ஒரு செய்தி, ஊடகத்துல ஒரு செய்தி, தனியார் மருத்துவமனை, அந்த மருத்துவமனை பேரை சொல்றதுக்கு கூட பேப்பர்காரங்களும் அந்த டிவி காரங்களுக்கும் அவ்வளவு அலர்ஜி இல்ல, துட்டு எல்லாம். அதுக்குதான், வேற எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்வதற்கு, மறைப்பதற்கு துட்டு. அப்படி போயிட்டு இருக்கு காலம். இருந்தாலும் இறந்தவங்களை பத்தி நம்ம அதிகம் பேச முடியாது. பட் இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்பு தானே, நம்ம சொல்லித்தானே ஆகி ஆகும். இறந்துட்டாங்கன்றதுனால அவங்க வந்து ரொம்ப யோக்கியமானவங்களாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சாய் சரண் பண்ணதும், அதாவது சரண் பண்ணதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. அது அவர் வந்து நல்லா படிச்ச மனுஷன், அது மாதிரிலாம் வந்து அவர் விசாரிச்சா அவரை பத்தி நல்லதான் சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி இந்த ஆள் போய் மாட்டிக்கிறாரு தெரியலங்க அப்படின்னு சொல்றாங்க. வீதி நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வேற ஒண்ணும் பண்ண முடியாது. போனதுதான். இவர் ஜெயிலுக்கு போட்டாரு, இரு வாழ்க்கையும் போச்சு. இனிமே வெளியே வந்தாலும் இவருடைய கேரக்டர் நம்ம மக்கள் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. பட் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.